ஹாய், நான் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல வந்து ஆஸ் எ டெவலப்பரா இருக்கலாம். இல்லாட்டி எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருக்கலாம். மொபைல் அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம். என்னவா இருந்தாலுமே 2 விதமான ஆர்க்கிடெக்சர்ஸ் இருக்கு. ஆர்க்கிடெக்சர்ஸ் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ வச்சு தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸுமே எங்களுக்கே தெரியாம இதில யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்ன்டா என்ன? ஸோ இந்த பேட்டர்ன்ஸ பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இதில இருக்கிற அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் மொனோலித்திக்லேருந்து மைக்ரோ சர்வீசஸ் வந்து மாறணும். ஸோ மைக்ரோ சர்வீசஸில் என்ன அப்படி இருக்குது. ஸோ இதுகளை பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கே தெரியாமல் ஒரு நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து இந்த மொனோலித்திக்ன்ற ஒரு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். கீப் இன் மைண்ட் என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு பேட்டர்ன் தான். தட் மீன் ஒரு தியரி வைஸாக ஒரு கன்செப்ட் லைக் டெவலப்பி கன்செப்ட் மாதிரி இது ஒரு கன்செப்ட் தான். ஸோ இந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு டெவலப்மெண்ட் நடக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே டெவலப்மெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கோடிங் பார்ட் டெவலப்மெண்ட் பார்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கன்செப்டை வச்சு செய்கிறது அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இது ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மட்டும்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை செய்கிறோம்னு சொன்னால், இது எந்த நாடாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இப்போ வரைக்கும் மொனோலித்திக் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது தெரியாமலே யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன வித்தியாசம் இந்த மொனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீசஸுக்குன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் இந்த வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கல. இதில் 2 விதமான இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து இது ஒன்று வந்து மொனோலித்திக்கை குறிக்குது, மற்றது வந்து மைக்ரோ சர்வீசஸை குறிக்குது. ஸோ இதில் என்னென்னு சொன்னால், யூசர்ஸ் த்ரெட்ஸ் ஃபார் போஸ்ட்னு சொல்லி இருக்குது. இது ஒரு ஏபிஐ சர்வீஸ். கீழே இருக்கிறது வந்து இதில் இதுலேருந்து வரும். ஸோ யூசர்ஸ் த்ரெட் போஸ்ட்னு இருக்குது. இது ஒரு ஏபிஐ. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஏபிஐ தான் போகுது. அந்த ஏபிஐலேருந்து இதுக்கு ஒரு கோல் வருது. ஸோ ஒன் சர்வர் ஒன் டேட்டாபேஸ். ஸோ ஹோல் அப்ளிகேஷன்ஸுமே வந்து ஒரே ஒரு இதில் ஒரே ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரே ஒரு கண்டெய்னருக்குள்ள தான் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து இப்போ ஜூசஸ் பார்ட்லேயோ த்ரெட்ஸ்லேயோ போஸ்ட்லேயோ ஏதாவது ஒன்றில் எரர் இல்லாட்டி பக் ஏதாவது வந்துட்டுன்னு சொன்னால், ஒரு அதை பார்ட் ஒரு ஏபிஐயில் ஏதாவது ஒரு பக், ஸோ இல்லாட்டி டேட்டாபேஸில் சர்வரில் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பக்கோ ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொன்னால், இது வந்து ஃபுல் அப்ளிகேஷன்ஸையுமே வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ பிரேக் பண்ணால் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன் ஆகிரும். இதை வந்து இனிமேல் யூஸ் பண்ண இல்லாமல் போயிடும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணும் வரைக்குமே அந்த இது வந்து டவுனில் இருக்கும். இது எங்கே அஃபெக்ட் ஆகும்னு சொன்னால், ப்ரொடக்ஷனில் ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னால், டெவலப்மெண்ட் முடிஞ்சு டெஸ்டிங் முடிஞ்சு அடுத்தது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போனால், ப்ரொடக்ஷனில் இருக்க யூசர்ஸால் வந்து அதை ஹேண்டில் பண்ண இயலாது, அதை வந்து ரீச் பண்ண இயலாது. அந்த வெப்சைட்டை வந்து டவுனாக இருக்கிறனால ரீச் பண்ண இயலாது. ஸோ இது வந்து பிஸ்னஸ் வைஸாகவும் சரி, இல்லாட்டி ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு நெகட்டிவ் தோட்டை வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணும். அதோட எஃபிஷியன்சின்றது வந்து குறைவாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து, அதாவது மொனோலித்திக்கில் நான் க்ரியேட் பண்ணும்போது எஃபிஷியன்சி குறைவாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ நிறைய இடங்களில் அடி வாங்கும். இதே இந்த மைக்ரோ சர்வீசஸ் எடுத்தோம்னு சொன்னால், யூசர்ஸ் த்ரெட்ஸ் போஸ்ட் இது வந்து அதாவது மைக்ரோ சர்வீசஸ் பிரித்தாலே சர்வீசஸை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக மைக்ரோ மாதிரி பிரிக்கிறது தான் இதோட இது ஒரு தியரி. இதை ஒரு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். இது ஒரு தியரி பார்ட் தான். அதாவது இந்த சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு தியரி தான். கோடிங் வைஸாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜூசர்ஸ் த்ரெட்ஸ் போஸ்ட் இப்படி வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். இது வந்து ஒரு சர்வீஸில் ஜூசர் சர்வீஸில் இருக்கும், இது வந்து த்ரெட் சர்வீஸில் இருக்கும், இது வந்து போஸ்ட் சர்வீஸில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஏபிஐ கோல் போகும், ஜூசர்ஸ்க்கு ஒரு ஏபிஐ கோல் போகும், த்ரெட்ஸுக்கு ஒரு ஏபிஐ கோல்ஸ் போகும், போஸ்ட்டுக்கு ஒரு ஏபிஐ கோல்ஸ் போகும். ஸோ இதுக்கு ஒரு டேட்டாபேஸ், இதுக்கு ஒரு டேட்டாபேஸ், இதுக்கு ஒரு டேட்டாபேஸ். அதேமாதிரி சர்வர்ஸும் வேறையாக இருக்கும். இப்போ வந்து யூசர்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது ஜிஜுஐ இல்லை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிளைண்ட்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்து தனித்தனி ஏபிஐ கோல்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஜூசர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இதில் ஒரு பக் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இந்த ஜூசர்ஸ் மட்டும்தான் யூசர்ஸ்ன்ற இந்த பாட்டை மட்டும்தான் ப்ரொடக்ஷனில் இருக்கிற யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். பட் இந்த த்ரெட்ஸ் போஸ்ட் இந்த ரெண்டுமே கண்டினியூஸாக வந்து கொண்டிருக்கும். என்ன சொன்னால், இது வந்து செப்பரேட் பண்ணி இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஸோ இது வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது, இது வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா டைட்லி கப்பிள்டு, அதாவது மொனோலித்திக்கில் வந்து டைட்லி கப்பிள்ன்ற மெத்தடில் தான் இருக்கும். அதாவது ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கும். ஸோ அதனால் ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால், இது ஹோல் அப்ளிகேஷன்ஸுமே அஃபெக்ட் ஆகி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிரும். பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூசர்ஸ் த்ரெட்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஜூசர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் இவ 2 பேரும் வேலை செய்வாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று 2 அஃபெக்ட் ஆனாலும் மிச்சம் வேலை செய்யும்.
ஸோ டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏடபிள்யூஎஸ் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்தா, ஸோ அது வந்து ஒரு 1 ஹவர் 1 மினிட்டுக்கு வந்து டவுனில் இருந்தால் கூட அது வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக அவை எடுத்துருக்க ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னு சொன்னால் ரீஜன்ஸ் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் மும்பை அப்படின்ற ஒரு டேட்டா சென்டர்லேருந்து வரும். ஸோ மும்பையிலேருந்து வர டேட்டா சென்டர் வந்து டவுனாக இருந்தால் கூட மற்ற ரீஜன்ஸ் வந்து இப்போ அமெரிக்கா, ஸோ அதர் ரீஜன்ஸில் இருக்கிறாக்களால் அதை அக்சஸ் பண்ண இயலும். ஹோல் வெப்சைட்டுமே வந்து டவுன் ஆகாது. இதுதான் வந்து மைக்ரோ சர்வீஸில் ஒரு அட்வான்டேஜஸ். அண்டு இன்னொன்று இப்போ லேட்டாக பார்ப்போம். ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மினிட்ஸுக்கே எத்தனையோ பில்லியன் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ அந்த பில்லியன் ரிக்வெஸ்ட்டை மொனோலித்திக்கில் இருந்தால் ஒரே ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரால் இந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கி அதுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்கலாது. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை வந்து டவுன் பண்ணிடும். ஸோ இதில் வந்து செப்பரேட் இன்ஸ்டன்சஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்சஸ் வந்து அதுக்கான கரெக்டான வேலை செய்கிறனால உடனே ரிக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் போகும். அதே மாதிரி எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து மைக்ரோ சர்வீசஸில் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் மொனோலித்திக் வந்து டைட்லி கப்புள்ட். ஸோ அதே மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் வந்து லூஸ்லி கப்புள்ட். அதே மாதிரி மைக்ரோ சர்வீசஸ் வந்து மொனோலித்திக் வந்து டிபெண்ட். மைக்ரோ சர்வீசஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், ஆஸ் எ பிகினராக ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ஹோஸ்ட் பண்ண ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்லிஃபைலையோ ரெண்டர்லையோ ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோஸ்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. ஓகேயா, அது வந்து ப்ரொடக்ஷனில் ரன் ஆகி கொண்டிருக்கு. ப்ரொடக்ஷனோ டெஸ்டிங்கில் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. அதாவது டிப்ளாய் பண்ண ரன் ஆகி கொண்டிருக்கு ஆன்லைனில். இதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பார்ட்டில் வந்து இப்போ இந்த யூசர்ஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குன்ற இந்த டேபிளில் சின்னதாக இன்னொரு குளம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு குளமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் ரீபில்டு பண்ணணும். ஸோ ரீபில்ட் பண்ணி அதுக்கு பிறகு ரீடிப்ளாய் பண்ணணும். இப்போ ரீடிப்ளாய் பண்ணும்போது அது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஹோல் அப்ளிகேஷன்ஸுமே ரீபில்ட் ஆகி ஹோல் அப்ளிகேஷனுமே டிப்ளாய் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து கூடுதலான டைம் எடுக்கும். அதோட வந்து எஃபிஷியன்சியான வேயாகவும் இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு பார்ட்டில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு டெவலப்பர் டீம் வந்து யூசர்ஸில் வேலை செய்கிறாங்க, இன்னொரு டெவலப்பர் வந்து டீம் வந்து த்ரெட்ஸில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஹோல் அப்ளிகேஷன்ஸுமே ரீபில்ட் பண்ணி ரீடிப்ளாய் பண்ணுறனால ஸோ இது வந்து அஃபெக்ட் ஆகும். இது அப்படி இல்லை. யூசர்ஸை வந்து ஒரு டீம், த்ரெட்ஸை ஒரு டீம், போஸ்ட் ஒரு டீம்னால இது தனித்தனி கண்டெய்னர். ஸோ இது வந்து இது அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி ரீபில்ட் அண்ட் ரீடிப்ளாய் பண்ணிக்கல இது வந்து அந்தந்த கரெக்டான பார்ட்டை மட்டுமே, அதாவது எந்த நாங்கள் பார்ட்டை வந்து பில்டு பண்ணி டிப்ளாய் பண்ணணுமோ அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக அதை மட்டுமே நாங்கள் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒரு அப்டேட்ஸோ ஒரு மோடிஃபிகேஷனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னால் அந்தந்த பார்ட்டை மட்டுமே செய்கிறனால எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த டிப்ளாய் ஆகிற நேரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன் ஆகாது. மற்ற சர்வீசஸை வந்து யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒட்டோனமஸ், ஸ்பெஷலைஸ்ட், அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அஜைலிட்டி, ஃப்ளெக்சிபிள் ஸ்கேலிங், ஈஸி டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஃப்ரீடம். இதில் இம்பார்ட்டண்டானது இந்த டெக்னிக்கல் ஃப்ரீடம்னு சொல்லி அது என்னென்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்தால் இந்த ஜூஸஸை வந்து ஒரு டூலை வச்சு க்ரியேட் பண்ணலாம். த்ரெட்ஸை வந்து ஒரு டூல், போஸ்ட்டை வந்து ஒரு டூல். தட் மீன் நாங்கள் வந்து பைத்தன் டிஜாங்கோ அப்படின்ற எதையாவது ஒரு டெக்னாலஜியை வச்சு ஜூஸஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து வேற ஒரு டெக்னாலஜி, வேறு லாங்குவேஜஸை வச்சு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து வேற ஒரு லாங்குவேஜஸை வச்சு க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். கடைசியாக கொண்டு வந்து ஜூஸை இன்டர்ஃபேஸ் கொடுக்கும்போது இது தனித்தனி ஏபிஐயாக இருக்கும். ஸோ தனித்தனி ஏபிஐலேருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி டேட்டாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது வந்து இதில் டெக்னிக்கல் ஃப்ரீடம் இருக்குது. நாங்கள் எந்த ஒரு டூலை யூஸ் பண்ணணுமோ கலந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற இதில் மொனோலித்திக்னு சொன்னால் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு லாங்குவேஜில் தான் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு இதில் வந்து அட்வான்டேஜ். அதே மாதிரி
மைக்ரோ சர்வீசஸில் வந்து அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ஈஸி டெவலப்மெண்ட், இது டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கல் ஃப்ரீடம், ரீயூசபிள் கோட், ரெசிலியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஆர்டிகல்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா இருந்தால் த குயிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் டு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஓகேயா? ஸோ இது வந்து எப்போ க்ரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ மொனோலித்திக் தானே இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு மைக்ரோ சர்வீசஸ் அதுக்குள்ளேருந்து எப்படி வந்தது அதே மாதிரி இருக்கும். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் வந்து மைக்ரோ சர்வீசஸ் வாஸ் கிரியேட்டட் பை அ டீம் ஆஃப் சாஃப்ட்வேர் 2012 but became popular in 2014. ஓகே, ஸோ 2014 தான் இது வந்து பாப்புலர் ஆகுனது. அதுக்கு பிறகு தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இதை யூஸ் பண்ண வலிக்கிட்டது. லாஸ்ட்டாக பார்ப்போம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதால் அவங்களால என்னென்ன அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்குது, என்ன ரீசனுக்காக அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணுறாங்கன்றத மைக்ரோ சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்கன்ற சொல்லி பார்த்த மாதிரி இருந்தால் கடைசியில் அதுக்குள்ளக்குள்ளாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் மைக்ரோ சர்வீசஸ் வந்து கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சர்வீஸ் இது ஒரு சிங்கிள் சர்வீசஸாக தான் ரன் ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிழைச்சிட்டுன்னு சொன்னால் ஆர்கிடெக்சருமே வந்து ஃபெயில் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் வந்து இந்த இமேஜை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை வடிவ விளங்கும். இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து மைக்ரோ சர்வீசஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து இன்னும் நிறைய மைக்ரோ சர்வீசஸ் வச்சுருக்கு. ஸோ அதுக்கு பிறகு இது ஒரு தனி சர்வர், இது ஒரு தனி சர்வர், இது ஒரு தனி சர்வர், இது ஒரு தனி சர்வர். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சர்வர் வந்து அஃபெக்ட் ஆனால் கூட மிச்சம் ஃபுல்லாக வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் இன்னொன்று பார்த்தீங்களா இருந்தால் எதுவுமே ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இந்த சர்வர் வந்து அஃபெக்ட் ஆனிச்சுன்னு சொன்னால் இந்த 3 சர்வருமே வேலை செய்யும். இந்த 3 சர்வருமே அஃபெக்ட் ஆனிச்சுன்னா இந்த ஒரு சர்வர் வேலை செய்யும். ஸோ இந்த சர்வீசஸ் வந்து தனியாக இருக்கிறனால எப்பயுமே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன் ஆகாது. அதே மாதிரி இப்போ ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸுமே வந்து ஒரே மாதிரியான டேட்டாஸை வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ தனித்தனி டேட்டாஸ் கேட்கும்போது சிங்கிள் அப்ளிகேஷன்ஸாக இருந்தால் என்ன செய்ய முடியும்னா ஒரே சர்வருக்கு அவ்வளோ அப்ளிகேஷன்ஸும் போய் அந்த இன்ஸ்டன்சஸ் வந்து அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து அழிவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு யூசர்ஸுமே வந்து இப்போ ஒரு டீம் வந்து ஒரு தனி விஷயத்தை கேட்குதுன்னு சொன்னால் அந்த தனி விஷயம் வந்து தனி சர்வருக்கு போகும். ஒவ்வொரு விஷயமுமே வந்து செப்பரேட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறதுனால தனித்தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைப்பில் இருக்கும் எப்பயுமே. நெக்ஸ்ட் வந்து இது இந்தந்த கம்பெனிஸ் வந்து தற்போதைக்கு மைக்ரோ சர்வீசஸை வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் வந்து இந்த ஆர்டிக்கிள்லேயே கொடுத்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் அமேசான் வந்து 11.7 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா வந்து தங்களை டிப்ளாய் பண்ணக்கூடிய கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீஸ் ஆர் த கம்பெனிஸ் யூசஸ் மைக்ரோ சர்வீசஸ், ரைட்? ஓகே, ஸோ அமேசான்ஸ், ஈபே, நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ இது ஈபேல பார்த்தீங்களா இந்த இண்டஸ்ட்ரி 1000 சர்வீசஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 5000 சர்வீசஸ் வச்சுருக்கனால 1000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் தனித்தனி சர்வீசஸை யூஸ் பண்ணுறனால இது வந்து டிவைட் ஆகும். 1000 யூசர்ஸ் வந்து டிஃபரெண்ட்டாக 1000 சர்வீசஸை கேட்கும்போது ரிக்வெஸ்ட் பண்ணும்போது 1000 சர்வீஸுமே தனித்தனியாக வேலை செய்கிறனால பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாதிரி சர்வர் வந்து டவுன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு தியரி ஒன்று இருக்குது, கண்டெய்னர். இது வந்து டொக்கர் யூஸ் பண்ணால் தெரியும். ஸோ டொக்கர்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அது வந்து என்னென்னு சொன்னால் இந்த மைக்ரோ சர்வீசஸ் மாதிரியே தான். அந்த மைக்ரோ சர்வீசஸ் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள வைக்கிறது. தனித்தனி கண்டெய்னருக்குள்ளே தனித்தனி மைக்ரோ சர்வீசஸ் இருக்கும், ஒரு கப்புள் ஆஃப் மைக்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து இப்போயுமே இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லா கம்பெனிஸாலேயுமே யூஸ் பண்ணப்படும். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கும்போது டெஸ்டிங்லேயே டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது தனித்தனியாக சர்வீசஸ்னால் ஒரு
காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், எக்ஸ்பென்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், ஒரு பார்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் அதில் ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்த மாதிரி யூசர் ஸ்டேபிளைசர் போஸ்ட் கம்போனண்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை, போஸ்ட் சர்வீசஸில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அந்த போஸ்ட் சர்வீசஸை மட்டுமே நாங்கள் வந்து டீபக் பண்ணி அதில் இருக்கிற எரரை வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி டீபக் டெஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ தனித்தனி இருக்கிறதுனால டெஸ்டிங்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டீபக் பண்ணி எரரை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டெவலப்பர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்யூச்சர் எல்லா கம்பெனிஸ் அண்ட் எல்லா பிக் கம்பெனிஸுமே மைக்ரோ சர்வீசஸை வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் தியரி ஒன்று எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு தியரி, அது ஒரு பேட்டர்ன் ஆர்கிடெக்சர். ஸோ இதை வச்சுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்க போதே ஒழிய மற்றபடி எதுவுமே வேறுபடுற போகிறது இல்லை. ஸோ பாய் பாய்.